ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நன்னாரி சர்பத் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெளியில் வாங்குறது வந்து பார்த்தோன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து நேச்சுரலாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் வந்து தேவைப்படுறப்பெல்லாம் ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது இது. இந்த சம்மர் வர்றப்போ அடிக்கடி வந்து பார்த்தோன்னா டயர்டு, டீஹைட்ரேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். வாங்க இப்போ நன்னாரி சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகிடுங்க. வாங்க இப்போ நன்னாரி சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நன்னாரி வேர் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நாட்டு மருந்து கடைகள்லாம் கேட்டோன்னா இந்த நன்னாரி வேர் வந்து ஈஸியாக கிடைக்கும். இது வந்து பார்த்தோன்னா மண்ணாக இருக்கும். அதனால் ஒரு கிணத்துல போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. மண்ணெல்லாம் போயிடணும். மண் போக ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலசி எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மண் இருக்குது. நல்லா அலசி எடுத்ததும் இடிக்கல்லில் போட்டு இடிச்சிட்டு அதுக்கடுத்து மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு தொக்கை வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப பொடியாக வேண்டாம். டைரெக்டாக மிக்சியில் போட்டால் பிளேடு வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ லைட்டாக நசுக்கிட்டு அதுக்கடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. சூடான தண்ணியில் இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிற நன்னாரி வேரை வந்து சேர்த்துட்டு நைட் ஃபுல்லாக வந்து அப்படியே விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு நைட்டெல்லாம் விட்டோன்னா தான் நல்லா அந்த சாறு வந்து அதில் இறங்கும். 12 to 14 hours நல்லா ஊறினா தான் அதோடைய சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். ஸோ நைட் ஃபுல்லாக நம்ம விட்டுட்டாலே போதும். இப்போ மறுநாள் காலையில் பாருங்கள் தண்ணியோட கலர் எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குது. அதோடைய எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கியிருக்கு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி முடிச்சதும் அந்த மேலே நிற்கிற அந்த நன்னாரி வேறு சக்கையை வந்து எடுத்துடணும் தனியாக. இந்த சர்பத்தோட ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து இதை குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் தான். ஸோ நம்ம இதை சம்மருக்கு வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்ம கூலாக வந்து நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபில்டர் பண்ணது 1 லிட்டர் தண்ணி இருக்குது. அதோடு வந்து 1 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம காய்ச்ச போகிறோம். இப்போ 1 கிலோ வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். அதோட வடிகட்டி வச்சுருக்கிற நன்னாரி தண்ணி அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் கொதிக்க வைக்கலாம். இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். வெள்ளத்தில் நிறைய டஸ்ட் இருக்கும். மேலே வரும் கொஞ்சம் கொஞ்சம், அதை அப்பப்போ எடுத்து விடலாம். கடைசியாக நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ மேலே ஒதுங்கி வர்றதெல்லாம் டஸ்ட்டு, அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடணும். மேலே இருக்கிறத சுத்தமாக எடுத்துடலாம். இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒரு 1/2 மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததும் மறுபடியும் டஸ்ட் மேலே வந்ததுன்னா அதையும் எடுத்து விட்டுடுங்க. நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விட்டுடுங்க நல்லா திக்காகிற வரைக்கும். இப்போ கொஞ்சம் திக்காக ஆகியிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நல்லாவே திக்காகிருக்கு. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா இன்னும் நல்லா திக்காகிடும். இப்போ சூடாக கொதிக்கிறதால அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு பாருங்கள் திக்காக இருக்குது. இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால். இப்போ நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ ஃபில்டர் பண்ணுற இந்த லிக்விடு தான் நன்னாரி சர்பத். இது வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 3 மாதம் மேலே கூட நல்லா இருக்கும். எதுவுமே ஆகாது. வெளியே இருந்தாலும் கெடாது. இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம தேவைப்படுறப்போ ரெடிமேடாக இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியது தான். எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்கு. இதை வெளியில் தட்டிடலாம் நம்ம. இப்போ நம்ம சர்பத் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் விட்டுக்கோங்க ஒரு டம்ளருக்கு. ஸ்வீட்டு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா சர்பத் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கணும். அதுக்கு அடுத்ததாக அதில் லெமன் விட்டுக்கலாம்.
லெமன் ஜூஸும் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். நான் வந்து இது பெரிய டம்ளர்ன்றதால ஆஃப் லெமன் விடுறேன் ஒரு டம்ளருக்கு. ஜென்ரலாக ஒரு டம்ளருக்கு ஆஃப் லெமனை விட கொஞ்சம் கம்மியாகவே தேவைப்படும். இதில் ஊற வச்சுருக்கிற சப்ஜா சீட்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கோக், பெப்சி அதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இது குடித்தோன்னா ரொம்ப ஹெல்த்தி. ஸோ ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா கோக்கெல்லாம் குடிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம குடிக்கிறப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுத்தோன்னா அவங்க விரும்பி குடிப்பாங்க. அவ்வளோதான், தண்ணி சேர்த்துட்டு குடிக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம நன்னாரி சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குடிக்கிறப்போ ரொம்பவும் ரிஃப்ரெஷிங்காகவும் ரொம்ப கூலாகவும் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகிடுங்க. தேங்க்யூ.